என்று உலகமே எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பதில் அமைந்தது. தக்க பதில் கொடுத்தமைக்கு நன்றி. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம் என்று விடுவதற்கு நான் வள்ளுவன். அந்த அடிப்படையிலே உங்க ஒழுக்கத்தை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். உண்மையிலேயே மனம் புலகாகியது. நாடு எந்த நாடு? தொண்டை நாடு. நிலமோ? குறிஞ்சி. ஊர்? சிற்றூர். தலைநகரம்? மேற்பாடி. தந்தை பெயர்? நம்பி. தாய் பெயர்? நங்கை மோகினி. உனது பெயர்? வள்ளி. உடன்பிறந்தோர்? பிரபாதவரில் 7 சகோதரர்கள். சரி, வந்திருப்பது? காவல். என்ன காவல்? திணைக்கு. என்ன திணை? கருந்தனை செந்தனை. கருந்தனை யாருக்கு, செந்தனை யாருக்கு? கருந்தனை எங்கள் உறவிற்கும், செந்தனை செந்தூர் வடிவலனது ஆராதனைக்காக பயன்படுத்தப்படுகிறோம். கையில் உள்ளது? கவன். அமைத்திருப்பது? பரன். அடைந்திருப்பது? பருவம். பருவம் என்பது சித்திரம். பாதுகாக்க வேண்டும். மிகவும் பத்திரம். வருவது ஒரு முறை சாஸ்திரம். அப்படி வருவதை தவறவிட்டால் உபத்திரம். இந்த உபத்திரத்துக்கு ஆளாகக்கூடாது. உபத்திரத்துக்கு ஆளாகக்கூடாது. ஆளாகாம இங்க வர முடியாது. ஆளாயிட்டாலே ஓத்திரம் தானே. எந்த பொம்பளை பிள்ளையாவது ஆளாயிட்டா ஓத்திரம்னா போடுவானா? ஆனால் ஆளாலே உபத்திரியம் தானே. அப்படின்னா ஆளானதுக்கு அப்புறம் உபத்திரியம். அதைத்தான் சொல்றேன். எந்த ஒரு பெண்ணாலும் வயதுக்கு வந்து பருவமடைந்து ஆளாகிவிட்டால் பல உபத்திரம் காத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ஒரு பெண் என்ன செய்வாள் என்றால் அந்த உபத்திரியம் என்று சொல்லக்கூடியதை தன் வசமாக்கி கொண்டு அதையே பக்குவப்படுத்தி அதன் மூலம் பலன் அடைவாள். அதை உண்மை ஒரு பெண்ணுடைய கோட்பாடு. ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம தேனி கிராமத்தில் ஆத்தாமார்கள்லாம் இருக்கிறாங்க. காலங்காட்டால் வயக்காட்டுக்கு போகிறோம். நல்ல உழவு சமயம், நடவு சமயம். அத்தா கருப்பாயி ரோகிணி அம்மா 4 வந்து வாகத்தா அப்படின்னு சொல்லி வேலைக்கு கூட்டி போகிறாங்க. 10 பேர் வேலைக்கு போன இடத்துல ஆளுக்கு 4 கட்டு நாற்று 10 கட்டு நாற்று தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம அன்றாட பார்க்குற வேலை. பார்ப்பாங்க, இந்த பிள்ளை புது பிள்ளையாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, வேலைக்கு கூட்டி போகணும்டா நம்ம வயக்காட்டு வேலைக்கு அப்படின்னு கூட்டி போகும்பொழுது ஆளுக்கு 4 நாற்றுக்கிட்ட தூக்கி போடுவாங்க. புது பிள்ளை தானே, அனுபவம் இல்லாமல் இருக்கேன் அம்மா அப்படின்னு சொல்லும்போது, அக்கா கருப்பாய் அக்கா எனக்கு புதுசாக இருக்குது, ஒரு 4 கட்டு சமக்க முடியல, 6 கட்டு சமந்துட்டேன், 10 கட்டு 4 கட்டு பாய்க்கிருக்கு, எனக்காவது 4 நடையை சுமந்து போடுக்கானா சுமந்துருவா. போகிறப்ப ஒரு பிள்ளை அது வாய் வருமா அவர் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களை இல்லைங்க, அவங்க நினைப்பாங்க பிள்ளை வாய் வருமா இருக்கா, அதிக கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதே அக்காட்ட போனால் அவங்க 4 நாளத்துக்கிட்ட தூக்கி போட்டுருவாங்களே. அந்த அக்காட்ட போய்கிட்டு, அக்கா கருப்பாய் அக்கா நான் மாசமாக இருக்கேன், 6 மாதம் பிள்ளையை சுமந்துட்டேன், என்னால் அதுக்கு மேலே முடியலை, இன்னொரு 4 மாதம் எனக்காக நீ சுமந்துக்கிட்டா எவ்வளோ ஜம்பாளா? முடியாது. சுகமான சுமைங்க. இப்ப தெரியுதா? வருத்தமில்லாத சுமையும் சுகமான சுமையும் அது மட்டுமே தாய்மைதான். அப்படி சொல்லுங்க. எந்த ஒரு பெண்ணும் தான் கஷ்டத்தை தாங்கி கொண்டால் தான் அவள் தாய்மை என்ற பட்டத்தை அடைய முடியும். வயிற்று பிள்ளையை நம்பி மலை கூட ஏறிடலாமா? அதெல்லாம் சொல்லி இடுப்பு பிள்ளையை நம்பி 8 அடி கூட போக முடியாது. அடி அப்படி கார்த்திகை முத முகூர்த்தம். அந்த கார்த்திகை முத முகூர்த்தத்தில் பார்த்தாச்சுன்னா வர ஞாயிற்றுக்கிழமை சரியான முகூர்த்தமா இருக்கு. அந்த முகூர்த்தத்தில் இப்படி சீராட்டம் எடுத்து வச்சுட்டு அந்த பெண்ணுவா நீ ஆத்தாவா நீவான்னு சொல்லி அத்தனை பேர் கூப்பிட்டு இருக்கும் பொழுது குத்துவலை குத்துக்கி சுகமான நல்லபடியை போய் சீராட்டு புறப்புறம் கொடுத்து விடுவாங்க. பிள்ளை இல்லாத கூட்டம் இருந்துச்சுக்க இவ கிடக்கிற மலட்டிச்சிருக்கி. உங்களை இல்லைங்க, உங்களை இல்லைம்மா, ஊர் சொல்லும். ஏன்னா பிள்ளை பக்காதவள் ஊர்கள்னு சொல்லுது. இப்ப கிடக்கிற மலடிச்சிருக்கீங்க. பிள்ளைகள் இல்லாத வீடு பேய்கள் வாழும் சுடுகாடு என்று சொன்னார்கள். சொல்லுங்க. பிள்ளை இல்லாதவருக்கு அங்கே சொர்க்கத்திலே இடம் இல்லையா? பாத்தீங்களா? ஆமா. அப்ப இந்த உலகத்திலே தாய்மை என்பதுதான் உலகத்திலேயே ஒரு பெண்ணை வந்து உயர்த்தி காட்டும். ஒரு பெண் முழு பெண்ணாகிறாள் எப்பொழுது என்றால் தாய்மை அடைந்தால் மட்டுமே முழு பெண்ணாகிறாள் என்று அர்த்தம் உண்டு. நான் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்று சொன்னார்கள். தவம் கடந்து 300 நாள் கர்ப்பத்தில் சுமந்தவள் பெற்ற அன்னை அவள் இன்றி ஓர் அணுவும் அசையாது. அதான் முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பின்னை இட்டத்தி தென் இலங்கையிலே அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே யாமும் இட்டத்தி மூழ்கவே என்று தாய்க்கே தகனம் செய்வதற்காக பாடினார் பதிகம் பட்டினத்தார். தீ வச்சு நெருப்பு மூட்டுறது பெரிய விஷயம் இல்லைங்க. நெருப்பு மூட்டுறதுக்கு கதை இருந்துச்சு, காரணம் இருந்துச்சு. முன்னை இட்டத்தி முப்புறத்திலே 3 விதமான அரக்கன் இருந்தான். யாரு? தாரகாட்சன், பத்மாஷன், வித்யுன்மாலி. இத 3 பேரும் என்ன பண்ணாங்க? அரக்க கோட்டை கட்டி வாழ்ந்தான். செம்பால, இரும்பால, அரக்குல 3 வித கோட்டை கட்டி வாழ்ந்தவர்களை அடக்கி காட்டணும். அட்டுழியும் தாங்க முடியல. அப்பதான் சிவபெருமான் பார்த்தாரு. இந்த 3 விரத்தையும் அழிப்பதற்கு என்ன காரணம் சொல்லி தன்னுடைய முக்கண்ணை திறந்தான். 2 கண்கள், நடுவில் ஒரு கண், நெற்றிகள் ஆக 3 கண்ணையும் திறந்து நெருப்பாலை சுட்டு எரித்தார். அதே முன்னை இட்டத்தி முப்புறத்திலே இட்டது தென் இலங்கையிலே. எங்க? ஏன் தென் இலங்கையிலே பின்னை இட்டத்தி அப்படின்னு சொன்னாங்கன்னா சீதையாகப்பட்டவளை ராவணன் கடத்தி சென்றார். அதை அறிவதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசைக்கும் சென்றார்கள். கடைசியாக தென் திசை நோக்கி அனுமன் சென்றார். பறந்து அங்கே சீதை தேவியை கண்டுவிட்டார். கண்டுவிட்ட பிறகு எப்படியாவது ராமனுக்கு செய்தி சொல்ல வேண்டும். இருந்தாலும் இந்த ராவணனின் வனப்பு அழகாக இருந்ததா? வனப்பு அலங்காரமாக
ரொம்ப அழகு. இவன் ஆட்சி செய்யும் முறையும் அழகு. அந்த இடத்தின் அழகை வர்ணிப்பதற்கு இடமே வாயில் வார்த்தைகளே கிடையாது. தானாக மாட்டிக்கொண்டார் அனுமன் ராவணனிடம். மாட்டிக்கொண்ட அனுமனிடம் வாளில் தீப்பற்றி வைத்தார்கள். தீயோடு சென்று எல்லோரிடத்திலும் அங்கே இருக்கக்கூடிய இடமெல்லாம் ஜுவாலையாக்கி நிரப்பிவிட்டு அங்கே இருந்து கிளம்பி வந்து ராமனிடம் செய்தி சொல்வதற்காக பின்னாடி தென் இலங்கையிலே வாளில் தீப்பற்றியதோடு இலங்கையே தீ வைத்துக் கொண்டு வந்தான் தென்னிலங்கையில் அனுமன். அத பின்னிட்ட தீ தென்னிலங்கையிலே அப்படின்னு ஒரு காரணம் உண்டு. அனுமனுடைய வாளிலே பின்னால் இட்ட தீ இலங்கையை அழிப்பதற்கு காரணமாக இருந்துச்சு. இலங்கை மட்டும் அழிச்சது அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் சொன்ன வார்த்தை முக்கியம். பெண்களும், அதாவது கர்ப்பிணி பெண்களும் மாதர்களும் ஒன்றை இழந்தால் தான் ஒன்னு பெற முடியும். ஆமா, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பெற முடியும். இலங்கையில் செல்லும் பொழுது அனுமனுடைய வாழ்வு தீப்பற்றி எரிஞ்சாச்சு. இலங்கையை பூரா நாசக்கரை ஆகியாச்சு. தீக்கரையாகி நாசமாக்கி திரும்புறான். செய்தி, நல்ல செய்தி ராமன் கொண்டு வருவதற்கு. அப்படி வரும் பொழுது பார்த்தால் இவனுடைய நெருப்பு பத்த வச்சது உடம்பெல்லாம் வேக்காடாகி தன்னடியாம அந்த உடம்பு கொதிக்குது. மேனி கொதிக்கும் பொழுது கடல் மார்க்கமாக பகிர்ந்து வரும் பொழுது தன்னை அறியாமல் அந்த கடலில் மூழ்கி நீராடணும்னு நினைக்கிறான். நிறைக்கும் போது அந்த வெக்கை வேறாடு தாங்க முடியாம தன்னுடைய உடம்புல இருந்து வியர்வை துளி, வேக்காடுல வியர்வை துளி விழுகாகிறது. அப்படி விழுகும் பொழுது அந்த நதியிலே இருந்த மீன் ஒன்று அந்த வியர்வை துளியை முழுங்கி விட்டது. அதனாலதான் அனுமனுக்கு மச்ச வல்லவன் அப்படின்ற ஒரு குழந்தை பிறந்தது. இல்லைன்னா அனுமன் ஒரு பிரம்மச்சாரி. எனக்கு ஒரு எப்படி குழந்தை வந்துச்சு சாமி? நான் ஒரு சந்தேகம் கேட்கலாமா? வியர்வை துளி தானே விழுந்தது, இந்திரிய விழுகலையில மீன் தானே விழுங்குனது. சாப்பிட்ட பொருள் இறப்பைக்கு தானே போகணும். அப்புறம் எப்படி குழந்தை கற்பப்பை? இறப்பைக்கு இல்ல, எந்த பொருள் நம்ம சாப்பிட்டா இறைப்பைக்கு தானே போகும். ஆமா. இப்ப எந்த ஒரு ஜீவனுமே கூடினால் தானே குழந்தை பெறுவதற்கு கற்பப்பைக்கு செல்லும். ஆமா. ஆனா மீனாகப்பட்டது வியர்வை துளியை தானே விழுங்கியது. இப்ப நீ நான் புருஷ முண்டாட்டி நீ கேட்ட மாதிரி இருந்துட்டு இந்த வார்த்தை சொல்லலாமா சுவாமி? அப்படி சொல்லலாமா? நீங்க சொல்ற அப்ப நீங்க கேட்டீங்கல விளக்கம் சொல்லணுமா? இது சந்தேகம் கேட்கலாம் அல்லவா? ஒரு கணவன் மனைவி அப்படி சொல்லுங்க. பொதுவா 6 அறிவு படைத்த மனிதன் கணவன் மனைவியாக இல்லற வாழ்வில் ஈடுபட்டால் ஆணுடைய விந்தாகப்பட்டது. அதுக்கு பெயர் என்ன தெரியுமா? சுக்கிலம். சரி. பெண்ணுடைய விந்துக்கு பெயர் சுரோகிதம். இந்த சுக்கிலமாகப்பட்டது பெண்ணுடைய கர்ப்பத்திலே விழுந்து அது கரு உருவாகி 10 மாதங்கள் 300 நாள் கடந்து பின்னால் குழந்தையாக உருவாகும். இது யாருக்கு? மனிதர்களுக்கு. மீனுக்கு எத்தனை அறிவு? 3 அறிவுக்கு போய் எப்படி அது போய் குழந்தை வந்து இணைஞ்சு பிள்ளை பக்கிற கரு குடும்பம் எந்த வகையில் சொல்றீங்க அப்படின்னா? எங்க இப்ப மீன்களா இருக்கட்டும், 2 மீனும் ஆண் மீனும் பெண் மீனும் சேர்ந்தாதான இனப்பெருக்கம் செய்யும் பொழுது அந்த முட்டையாகப்பட்டது அதுக்கு வளரும். சரி, இது உண்மை. விலங்கினத்திற்கு அப்படிதான் அதுகளுடைய பாணியில அது இனப்பெருக்கம் செய்தால்தான் அதோட குழந்தை உருவாகும். சரி, இதெல்லாம் உண்மை. ஆனா நீங்க சொன்னது அனுமனோட வியர்வை துளி விழுந்தது, விழுந்த மீன் விழுங்கியது. விழுங்கியது உணவு குழல் வழியே தானே செல்லணும். எப்படி குழந்தையாக மாறி வந்தது? எனக்கு சந்தேகம். ஒரு எடுத்துக்காட்டு ஒரு சொல்லுங்க. மயில் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. பாக்க நீங்க சொல்லவா வேணும்? உங்க குலக்கடவுக்கு வாகனமே அதானே? ஆமாங்க. இந்த மயிலாகப்பட்டது இனப்பெருக்கம் எப்படியாவது நடக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? என்னன்னா பண்ணாது. மயில் இனப்பெருக்கம் பண்ணாது. அப்ப என்ன செய்யும் தெரியுமா? கார்மேகம் கருமேகங்கள் கூடும். கருமேகம் கூடுந்த உடனே அந்த கார்மேகனுடைய அந்த தென்றல் காற்று இருக்கு இல்லையா, அது அப்படியே குளிர்ந்த காற்றடிக்கும். குளிர்ந்த காற்றடிக்கும் போது ஆண்மையில் என்ன செய்ய தெரியுமா? தன்னை மறந்து உணர்ச்சி வசப்பட்டு தன் தோகையை விரித்து ஆடும். விரித்து ஆடும்போது அதற்கு உணர்ச்சியாகி அந்த கூடுதல் மைய உணர்வு ஏற்பட்டு தன்னுடைய விந்தை வெளிப்படுத்தும். இதை விந்தை வெளிப்படுத்தும் பொழுது மயில் அகவும். அதை புரியுங்க. அகவல் சத்தமிடும். அந்த காம உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுக்கு பெயர் தான் அகவல். அந்த மயில் அகவல் உடனே பெண்மயில் ஆத்தாடி நம்ம சேர்க்க நம்ம வீட்டுக்காரர் நம்ம கணவன் அப்படின்ற ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு என்ன செய்ய தெரியுமா? இந்த ஆணுடைய மயிலுடைய விந்தாகப்பட்டதை விழுந்ததை வந்து ஓடி வந்து அந்த ஈரம் காயும் முன்னாலே கொத்தி தின்றும். கொத்தி தின்னால் அது நேரடியாக இரைப்பைக்கு போகும். அப்படி போய்த்தான் மயில் கருவுறும். இப்ப இதுக்கு எந்த வகையில் வந்துச்சு? இப்ப வந்துச்சா எடுத்துக்காட்டு? சரியான எடுத்துக்காட்டு தான். இன்னொன்னு இருக்குங்க. மீன் எப்படி குழந்தை பிறக்கணும் தெரியுமா? மீன் எப்படி குட்டி போடும்னு நீங்க மாதிரி நாங்க மாதிரி வகுத்த கழிச்சிட்டு அறுவை சிகிச்சை பண்ணியோ இல்ல 10 மாதம் கழிச்சு எடுக்கிறது அப்படி கிடையாது. ஒரு வயசுக்கு சொல்றேன். மீன் தான் இட்ட முட்டை நல்லா பாருங்களேன், வெப்பத்திலே குஞ்சு பொரிக்கும், நீருக்குள்ளே சூடு இருக்கும், கல்லுக்குள்ள ஈரம் இருக்கு இல்லையா,
அது மாதிரி தண்ணிக்குள்ள வெப்பம் இருக்கும். நல்லா பாருங்க, கம்மாய்க்கில் போங்க, வாடை காற்று குளிர்ந்து அடிக்க, மார்கழி மாதம் கார்த்திகை மார்கழி போங்களேன், உள்ளே போயிட்டு வச்சுக்க தண்ணி வெது வெதுப்பாக இருக்கும். அந்த மாதிரி நீரின் வெப்பம் இருக்கு பாருங்க. நீரின் வெப்பத்திலேயே குஞ்சு பொறுக்கும் தன்மை மீனுக்கு உண்டு. தான் இட்ட முட்டை சின முட்டை இருக்கையா, முட்டை இட்டுரும். தான் இட்ட முட்டை என்ன ஆச்சு அப்படின்னு இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள குஞ்சா விழுந்துகிட்டு இருக்கும் பின்னாலேயே. அவ்வளவு சீக்கிரமா குஞ்சு பொறிக்கும். அதைத்தான் சொல்லுவாங்க, அத்தியின் மலரும் வெள்ளை ஆக்கைகள் காக்கை தானும், பித்தந்தம் மனமும் பிறந்த மீனின் பாதமும். இப்ப சொல்லுங்க, பிறந்த நீரில் மீன் பாதம் தானும். அத்தன்மால் பிரம்மதேவனால் அளவிடப்பட்டாலும். இதை முதல் முடிக்க அப்பதான் தெரியணும் உங்களுக்கு. நீரில் பிறந்த மீன் பாதம் தானும்னா, நீரில் மீன் பிறக்கிறடைய பாதத்தை காண்பதற்கு முன்னாலே தான் இட்ட முட்டையினாலே குஞ்சா வந்துடும். அவ்வளவு வேகமா குஞ்சு பொரிக்கும் தன்மை. மீனோட பார்வை வெப்ப பார்வை. பார்த்தாலே உங்க பார்வை அப்படித்தான் இருக்கு. நான் பார்வையெல்லாம் குளிர்ந்த பார்வைங்க. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? சொல்லாதீங்க. இல்லையே, நான் உங்களை எப்படி வர்ணிச்சேன்? எப்படி? வேய்விழி, கயல்விழி. கயல்னா என்ன? கயல்னா மீனுங்க. அப்புறம் எதுக்கு நான் வர்ணிக்கும் போது பேசாம இருந்தீங்க? ஏன் அப்ப எதுக்கு கேட்க வேண்டியதானே? ஆசீர்வாதம் கொடுக்குறது வேற, அத முதல்ல தெரிஞ்சுக்கணும். வேல்விழியால், கயல்விழியால், மான்விழியால் அப்படின்னு வர்ணிப்பாங்க. ஆனா வேல்விழிக்கு இருந்ததும் ஒரு அம்மாவுக்கு, கயல் போல விழி இருந்ததும் ஒரு அம்மாவுக்கு, மான் போல் விழி இருந்ததும் ஒரு அம்மாவுக்கு, மலர் போல் விழி இருந்ததும் ஒரு அம்மாவுக்கு. இதெல்லாம் பார்த்தது நீங்க அந்த பெண்களை எல்லாம் பார்த்து அந்த கண்களுக்கெல்லாம் ஒப்பிட்டு என் கண்ணை சொல்லி ஆசீர்வாதம் செய்கிறேன் தான் நான் இருந்தேன். வண்டு வடிது மாட்டனே. ஏன் உங்க என் பார்வை என்ன உங்களுக்கு துரு துருன்னு குடஞ்சிச்சா? கேக்குறேன், என் பார்வை உங்களுக்கு குடையுதா? நீங்க வேற சர்வசாரமா குடையுது, இங்கிட்டு குத்தி இங்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏங்க, நான் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன், முருவித ஆசைக்கு அப்பாற்பட்டவன். நான் போய் அப்படி பிரமிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எதையும் தாங்கும் இதயம். சுறுசுறுப்பா இருக்கும். வண்டி எப்பொழுதும் தூங்காது. எதையாவது அதோடைய வேலையே அது செஞ்சு கொண்டே இருக்கும். நீங்க அப்படித்தான். நாங்க எப்பொழுதும் துரு 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 இந்த இடத்துல இருந்துட்டு, அதனாலதான் அந்த அது கிடையாது. வண்டுடைய நிறம் பச்சை நிறம். எனக்கு எத்தனை வண்டுகளை பார்த்திருக்கேன். கருவண்டு பார்த்திருக்கேன், பொன் வண்டு பார்த்திருக்கேன். கருவண்டு நீங்க முறைக்கிறீங்க, நான் சொல்லு பொன் வண்டுமா. உங்களை பார்த்தா பொன் வண்டை நினைக்கிறேன். ஆமா, நான் இன்னி அந்த வண்டை பார்த்தது இல்ல. ஏங்க, அது பொன் வண்டு எப்படி இருக்கு தெரியுமா? கழுத்துக்கு மேல சிவந்து சிவப்பா இருக்கும், உடல் வந்து பச்சையா இருக்கும். ஆனா இன்னொரு வண்டு இருக்கு எனக்கு பிடிக்காத வண்டு, இந்த சர்வண்டு. சர்வண்டு துணைக்கு வர்றாங்க பாரு, பெட்டி தூக்குறதுக்கு சூடு வந்துக்கிட்டு அவன் வச்சதான் சட்டம். நம்மளுக்குலாம் இப்ப வாரது கிடையாது. நம்ம பேசாம இருப்பான். நம்ம யார் வாரது கிடையாது. அண்ணே அக்கா வள்ளி அக்கா 2 பிஸ்கட் பாக்கெட் கேட்டாங்க, 4 டீ கேட்டாங்க. சத்தியமா டீ குடிக்கிற பிஸ்கட் உங்களை சொல்லி அவங்க குடிச்சிட்டு போறியாமா? இதத்தையும் சொல்லி சர்வண்டு பிடிக்காதாண்டு. இப்படி வண்டுகள்ல பலவிதமான வண்டுகள் இருக்கு இல்லையா? எத்தனையோ வண்டுகள் இருந்தாலும் ராமனை காப்பாற்றியதும் ஒரு வண்டு தான். நீங்க பேசணும் எப்படி வேணாம் பேச முடிச்சு நீங்க பாக்கி பாருங்க. ஏங்க, வண்டு பேச ஆரம்பிச்சிட்டீங்க, வேற பக்கம் தாவி போனாதான் சரி பேசுவோம். வண்டு ஒரு இடத்தில் ராமனை காப்பாற்றியது. சிவனையும் தன்னுடைய மனைவி சக்தியும் ஒன்றா சேர்த்தது ஒரு வண்டு. இன்னொரு வண்டு பாருங்க, கர்ணனின் அந்த பலத்தை அங்கே காமித்து கொடுத்தது. இப்படி வண்டுக்கு பேசணும்னா எத்தனையோ வண்டு நானும் பேசுவேன். நீங்க வண்டு வெளி மட்டும் தானே சொன்னீங்க. அதாவது பிரிச்சு காட்டினது ஒரு வண்டுனா அது பிரிங்கமணிவன். இந்த உலகத்திலே சக்தி இல்லை, சிவமில்லை. சிவமில்லையில் சக்தி இல்லை. ஆம்பளை பொம்பளை போட்டி வந்துச்சு, யாருக்கு? பரமசிவனுக்கும் பார்வதிக்கும். ஆனா பிரிங்கமணியுடைய கோட்பாடு என்ன தெரியுமா? ஆண் தெய்வத்தை மட்டும்தான் வணங்குவேன், சிவனை மட்டும்தான் வணங்குறது அவருடைய கோட்பாடு. அப்ப சக்தி கேட்கிறா, எனக்கு புருஷ மாட்டாட்டி நம்ம இருக்கோம் பக்கத்துல, நாம இருக்கும் பொழுது உங்களை மட்டும் வணங்கிட்டு என்னை விட்டுட்டு போறாரு, எனக்கு அவமானம் இல்லையா? உங்க மனைவிக்கு ஏற்பட்ட அவமானம் இல்லையா? நீங்க துடைக்க கூடாதா அப்படின்னு கணவன்ட்டு கேட்கிறா. சரி, இதை வணங்க வைப்போமே அப்படின்னு சொல்லும் பொழுது, இது அவருடைய கோட்பாடுமா, அதை நான் தலையிட முடியாதுன்றாரு. அப்படியா? அப்ப நீங்க இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம நீங்க இல்லையே, இது உண்மையா பொய்யா அப்படின்னு 2 பேர் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரா காட்சி கொடுக்குறாங்க. ஆண்பாதி பெண்பாதியாக அர்த்தநாரீஸ்வரா காட்சி கொடுக்கும் பொழுதுதான் பிரியமணிவன் பார்த்தேன், ஓ வேலையை நீ என்கிட்ட காட்டுறியா? நான் சிவனை மட்டும் தான் வணங்குவேன். இங்க பாரு, ஆம்பளை மட்டும் வணங்குறதே என்னுடைய வேலை, பொம்பளை வணங்க மாட்டேன். ஆனா ஓ வேலையை நீ என்கிட்ட காட்டிட்டே, இப்ப நான் பாரு அப்படின்னு தன்னுடைய தவ வலிமையால் மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய பஞ்ச புலன்களை மடக்கி தன்னுடைய உருவத்தை வண்டா மாத்திட்டான். வண்டா மாறி சிவனுடைய வளப்புறம் போய் நெஞ்சை துளைத்து உள்ளுக்குள்ள போய் உட்கார்ந்து சிவாய நமோட சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே அப்படின்னு சிவனை மட்டும் வணங்கிட்டு போனான். இப்ப தெரியுதா? அவன் தான் பிரிச்சு காட்டினேன். சேர்ந்திருந்தவளை பிரித்து காமிச்சு தன்னுடைய சிவன் மட்டும் தான் வழிபடுவேன் என்பதை நிரூபித்து காமித்தார். ராமனை காப்பாற்றியது ஒரு வண்டு நான் சொன்னேன்.
அயல்ராவணன் மயில்ராவணன் என்று சொல்லக்கூடிய 2 பேராக இருந்தார்கள். 2 பேர் இருந்த பொழுது அவர்களிடம் மீட்டு கொண்டு வந்தவன் அனுமன். நீங்க சொன்னீங்களே மச்ச வல்லவன் ஒரு குழந்தை இருந்தது அப்படின்னு. அந்த மச்ச வல்லவன் யார் அப்படின்னா எங்கே காவலுக்கு இருந்தான்? அயல்ராவணன் மயில்ராவணன் கோட்டைக்கு காவலனா இருந்தவரே அவன் தான். பாதாள உலகத்தில் இருந்தார். இருக்கும் பொழுது இந்த ராமனாகப்பட்டவரை அனுமன் காப்பாற்றி சென்ற பொழுது மீண்டும் மீட்டெடுத்து வருவதற்காக சொன்னாங்க, இவ்விடத்தில் நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் ஒரு 5 வண்டு இருக்கு. இந்த 5 வண்டையும் ஒரே பாணத்தில் எய்தால் மட்டுமே இந்த அயல்ராவணன் மயில்ராவணனை அழிக்க முடியும். அழித்தால் மட்டுமே இவ்விடத்துல நம்ம 2 பேரும் போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுதுதான் ஆஞ்சநேய பெருமான் பல இடங்களை பாருங்க, இப்போ பஞ்சமுக ஆஞ்சநேயன் இருப்பாங்க 5 முகமாக. அந்த இடத்தில் காட்சியாக 5 முகமா தோற்றமளித்த 5 வண்டுகளை அழிப்பதற்கு அங்கே ராமனுக்கு சென்ற இடமெல்லாம் காட்சி கொடுத்து இருந்தவன் அனுமனாகப்பட்டவன். ஏன் அதை காட்டி கொடுத்து வண்டு கொடுத்தானே? எங்க காட்டி கொடுத்துச்சு? கொடுத்தானே எங்கே? 2 இடத்துல காட்டி கொடுத்தாங்க. 2 இடத்துல காட்டி கொடுத்துச்சு 2 வண்டு. பாப்பா மகாபலி சக்கரவர்த்தி அசுமதையால் இருக்கிறேன். அசுமன குதிரை 1008 குதிரைகளை சுத்தி வளைச்சு அதுக்குள்ள வளைச்சு யாகம் வளர்க்கிறான். ஏன் தெரியுமா? அப்படி ஒருவன் அந்த அசுமத யாகத்தை 100 முறை யாகத்தை செய்து முடிச்சுட்டானோ அவன் இந்திரபதிக்கு ஆளாயிருவான். அப்ப தேவேந்திரன் பார்க்கிறேன், ஆத்தாடி ஊடகத்தை மாபலி அசுமதத்தை பண்றானே, இதை விட்டா போச்சு, நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துடும், எப்படியே தடுக்கணும். அப்ப மகாவிஷ்ணு நோக்கி தபம் இருக்கிறான். மகாவிஷ்ணு என் பாட்டையும் பார்த்தாரு. என்ன பண்ணா தெரியுமா? குள்ளனாக வாமன அவதாரம் எடுத்து அங்கே யாகசாலைக்கு போறாரு. யாகசாலையில் போட என்ன தெரியுமா? அந்த யாகசாலையில் நடக்கும் பொழுது யாரு வந்து கேட்டாலும் தானம் தபம் பண்ணணும். இப்ப தர்மம் கொடுக்கணும். தானம் கொடுக்கணும். எப்படி தெரியுமா? தானம் கொடுப்பதற்கு முன்னாலே சாஷ்டாங்கமாக நீரை தாரை வார்க்கணும் தந்தேன் அப்படின்னு. அது சத்தியப்பிரமாணம் மாதிரி. இந்தப்பா நாளைக்கு வார்த்தை மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அதுக்கு மாதிரி தண்ணீர் அடி சத்தியம், பால் அடி சத்தியம் கேட்கறாங்கல்ல, இது மாதிரி நீரை தாரை வார்த்து சத்தியம் பண்ணணும். அப்ப எல்லாருக்கும் கேட்டுக்கிறது கூட கொடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த வரிசையில் வர்றாரு யாரு? என் பாட்டன் சிவநாராயணன் எடுத்த அவதாரம் வாமன அவதாரம். 3 அடி உயரமாக குள்ளனாக கொடையை பிடித்துக்கிட்டு பச்சை பிள்ளை மாதிரி வர்றாரு. அப்ப இங்கே யாகத்துக்கு தலைமை தாங்கிற யாரோ அசுரகுல குரு சுக்கராச்சாரியார். இந்த சுக்கராச்சாரியார் பார்த்துக்கிட்டே வர்றாரு ஒவ்வொருத்தரை கொடுத்துக்கிட்டு. அடுத்து வரக்கூடியவன் பார்க்குறாரு, மாபலிட்ட சொல்றாரு, அடே அங்கே வர குட்டப்பைய அவன் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்க, வித்தியாசமா இருக்கான், நம்பாது, அவன் ஏதோ சேட்டை பண்ண போறேன், அவன்கிட்ட உள்ள வேலைகளை லீலைகளை காட்ட போறேன், கொஞ்சம் கவனமா இருறான்றாரு. இவன் இருக்கணுமல்ல, யாரா இருந்தா எனக்கு என்ன இவன் வெட்டம்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு தாண்டா அவதாரத்தை மாத்தி வரான்டா, அவன் நினைச்சா அழிச்சு விடுவான்டா, அவன் பிச்சை எடுக்கிற மாதிரி வரேன், தானம் கேட்டு வர்ற மாதிரி வரேன். அப்ப மகாபலி என்ன பண்ண தெரியுமா? யாரா இருந்தாடா உலகத்தை காக்கிறவன் யாரு? அந்த கண்ண பரமாத்மா. அவனே என்கிட்ட கையை நீட்டி தானம் கேட்கிறான்ல, அப்ப நான் தான்டா பெரிய ஆளு அப்படின்ட்டான். அப்பதான் பார்த்தேன், சரிப்பா நீ சொல்றது மீறி செய்யற, நீ பாதிப்புக்கு ஆளாக போறேன் பொழுது கிட்ட நெருங்கி வந்தவன்ட்ட கேட்ட, உனக்கு என்னப்பா தானம்? 3 அடி நிலம் வேண்டும். அப்ப மகாபலி எப்பயும் பார்க்கிறேன், நம்ம பெரிய ஆளு, நம்ம அளந்து கொடுத்தா நிறைய இடம் போயிடும், இவன் குட்டையன் உன் கையால் அளந்து கடை முடித்தான கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீயே அளந்துக்கினாரு. அப்பதான் தன்னுடைய உருவத்தை எடுத்தார் விஸ்வரூபமாக. ஆகாயத்தை பூமிக்கு எடுத்தான். ஆகாயத்தை 1 அடி, பூமியை 1 அடி, 2 அடியில் உலகமே அளந்து முட்டான். மிச்சம் 1 அடி எங்கடான்னு கேட்டான். ஐயா எல்லாத்தையும் அளந்து விட்டியாடா, இன்னி என் சிலை சிறந்தாண்டா பாக்கினா, சிரஸ்ல கால் வைக்க பூமிக்குள்ள புதைக்கிறான். இது கதை. இதுக்கெல்லாம் என்ன நடந்தது தெரியுமா? அந்த கமண்டலத்து நீரை தாரை வார்த்து கொடுத்தா பாருங்க. அப்ப கொடுக்க விடாம அந்த அசுரகுல குரு இருக்கிற சுக்கராச்சாரியாரு அவரும் வென்று எடுத்தாரு. ஏன் தெரியுமா? எதற்காக? தன்னுடைய சிஷிய பிள்ளையாகப்பட்ட மகாபலி சக்கரவர்த்தி காப்பாற்றுவதற்காக எடுத்தாரு. எடுத்தார்ல, அங்கேயும் காப்பாத்தினார். எப்படி? ஏன்னா இந்த காட்டி கொடுத்தீங்க சிஷிய பிள்ளைய காப்பாத்தினார். ஆனா இங்க ஒருத்தர் காட்டி கொடுத்து காப்பாத்தினார். எடுத்தானே காட்டி கொடுத்தானே. ஏன்னா கண்ணனாகப்பட்டவன் தன்னுடைய குருநாதன் பரசுராமரை மடியில் படுத்து வைத்து அவர் அமர்ந்திருக்கார். நீங்க ரொம்ப களைப்பா இருக்கீங்க. பரசுராமர் சொல்றாரு, கர்ணன் நீங்க ரொம்ப களைப்பா இருக்கீங்க, சொல்லி கொடுத்து அதனால சற்று அயர்ந்து தூங்குங்கள், அதுக்கு என்னுடைய மடியை தருகிறேன் கர்ணன் சொன்னார். சரி நம்ம சிசிய பிள்ளைதானே, நம்பிக்கையா தூங்கலான்னு தூங்குறாரு. அயர்ந்து தூங்கும் பொழுது கண்ண பரமாத்மா பார்த்தாரு, இவன்லாம் இவ்வளவு நம்பிக்கை சேகரிச்சா அவனை சும்மா விடக்கூடாது, ஏதாவது ஒரு ரூபத்துல சாபத்தை வாங்கி கொடுக்கணும், கர்ணனை அழிப்பதற்கே மகாபாரதம் உண்டு. அதுதான் கதையே, அவர் அழிக்கிறதுக்குதே மகாபாரதமே, வேற எந்த கதையும் சேர்ந்து வருவதே கிடையாது. விதைப்பவன் உறங்கலாம், கண்டிப்பா விதைகள் உறங்காது. அதனாலதான் கர்ணன் பார்த்தான் ஒரு வண்டாக மாறினான். கர்ணனின் தொடையை அங்கே துளைத்து சென்றுகிட்டே இருந்தான்.
ஈரம் தட்டியது அங்கே பரசுராமன் கன்னத்தில். என்னடா ஈரம் தட்டுகிறது? எழுந்து பார்த்தால் ஒரே குருதி வெள்ளம். ஏன் கண்ணா இப்படி குருதியோட இந்த வலியை தாங்கும் சக்தி எப்படி உண்டு அப்படின்னு கேட்டார். அவரே கேட்கிறார், நீ சத்திரியனா அந்தனா? ஏன்னா பரசுராமப்பட்டவர் அங்கே சபதம் கொண்டுள்ளார், சத்திரியர்களுக்கே குல வம்சத்துக்கே நான் வில்வத்தை கற்றுத்தர மாட்டேன். ஏன்னா தன்னுடைய தாயும் தந்தையரையும் அழித்தது ஒரு சத்திரியர் என்பதற்காக 21 தலைமுறைக்கு சொல்லி தர மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனா நீ சத்திரியனாக இருந்தால் மட்டுமே இந்த வலிமையை தாங்க முடியும். அந்த நாள் இருந்தால் இந்த வலிமை ஒருபொழுதும் தாங்க முடியாது. நீ சத்திரிய குலம் தானே என்று கேட்டார். ஐயா நான் எந்த குலம்னே எனக்கு தெரியாது. என்னை வளர்த்தது தேரோட்டி. நான் பெத்தவங்க யாரு? இப்போ இங்கே என்னை வளர்த்தது வந்து தேரோட்டி தான். பெத்தது எங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியாதுன்னு சொல்ல. ஆனா அந்த வலிமை சக்தி எனக்கு உண்டு என்பதற்காக உச்ச நேரம். ஆனா எவ்வளவு பாருவேன், பெத்தவங்க தாய் தப்பு உனக்கு தெரியல. யாருக்கு அவனை சொல்றீமா? உன்னையப்ப நீயே நினைச்சுக்கிற? நீ நினைக்க கூடாது. நான் நினைக்க மாட்டேன். எனக்கு எங்க அப்பா நம்பி இருக்காரு, நங்கை மோகினி இருக்காங்க. நம்பியா? ஆமா. எந்த நம்பி? எங்க அப்பா. யார நம்பி? அவரை தான் நாங்களாம் நம்பி. அப்படி சொல்லு. அவர் யாரை நம்பி இருக்காரு? அவர் வந்து கடவுள் முருகனை நம்பி இருக்காரு. கடவுள் யாரை நம்பி இருக்காரு? கடவுள் யாரை நம்பி இல்ல, நம்ம எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார், இல்ல இல்ல கடவுள் யாரை நம்பி இருக்கிறார் நல்லா சொல்லுங்க. புரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஒண்ணு கிடையாது. உங்க வாயில வர வைக்கிறேன் பாருங்க. பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகன் அரியமாள் உதரத்தில் உதித்தோள். அரியமாள் அலைகடல் துயின்றோள். அலைகடலோ குருமுனியின் கலசத்தில் அடக்கம். குருமுனியோ கலசத்தில் பிறந்தவன். கலசம் புவியில் சிறுமன். புவியோ அரவனுக்கு ஒரு தலைப்பாரம். அரபம் உமையவள் சிறுவிரல் மோதிரம். அந்த உமையவள் ஈசனுக்குள் அடக்கம். அந்த ஈசன் தொண்டருக்குள் அடக்கம். தொண்டர் உள்ள தடக்கம். தொண்டரது பெருமையை பாடியது பெருமையே. இப்ப பக்தன் பெரியவனா பகவான் பெரியவனா? பக்தன் இருந்தால்தான் பகவானுக்கே மரியாதை. அப்ப பகவானே பக்தன் நம்பித்தானே இருக்கேன். நம்பினார் கெடுவதில்லை. 4 முறை தீர்ப்பு. அப்படி சொல்லுங்க. தீர்ப்பு சரியா சொல்லணும். இருந்தாலும் பக்தன் அங்கே பணிவிடை செய்ய செய்யதான் பகவானுக்கு பெருமை ஏறுகிறது. அதே பொழுது அந்த பக்தனின் பெருமை நிலைநாட்டுவதற்காக தான் 63 நாயன்மார்களையும் சிறப்பித்து காமித்தார் சிவபெருமான். புராணம் அங்கே பெரியவர்கள் எல்லாம் இருக்காங்க. புராணத்துக்கு பேர் என்ன? பெரிய புராணம். கதை சிறுசு. ஆனா பேரை பத்தியா? பெரிய புராணம். மூர்த்தி சிறுசு. தொண்டர் தொகை அப்படின்னு அதுக்கு பேரு. ஆனா எல்லோரும் பெரியவர்கள் அதிகமாக சிவனை நம்பியதால் பெரிய புராணம். மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசு. ஆடிப்பட்டா தேடி விதை. காற்றுள்ள போது தூற்றிக்கொள். கதவு இருக்கும் போது சாத்திக்கணும். பருவம் இருக்கும் பொழுது பாதுகாத்துக்கணும். உண்மைதானா? ஆமா. யார் எதை பாதுகாக்கலாம்? பருவத்துல பாதுகாக்கணும். அப்படி செய்யுங்க. அப்ப பட்டத்துல வரனா நட்டம். நட்டமா போணுமா லாபமா வேணுமா? லாபம் தாங்க வேணும். அப்ப சொல்லுங்க. ஏன்னா நட்டத்துல லாபம் பார்க்கலாம். சுவாமி பெய்ய வேண்டிய பருவமழை பெய்யாம இப்ப நடு எல்லாமே பரியிற நேரத்துல இப்பதான் நட்டுக்கு தெரியலாம். அப்படி வேணும். நட்டுக்கு தெரியல நடவு செய்யறீங்களா? நடவுதான் செய்யறது. என்ன கருப்புசாமி என்னன்னு ஒரு வாரமா ஆளக்கானா? இப்ப சொல்ற அந்த மூளைச்செயில இருந்து அந்த பொங்கலை காட்டு செய்யல வச்சு ஒரு வாரமா போய் 10 ஆளை கூட்டு போய் நானும் படாத பாடுபட்டு உழுது வரம் படிச்சு போய் இன்னைக்கு தாப்பா நட்டம் சொல்லலே. நட்டமா? இன்னைக்கு தாயே நடவு போட்டுருக்குன்னு சொன்னா கூட லாபம் கிடைக்கும். வாயில வர்றது வார்த்தை இன்னைக்கு தாப்பா நட்டம். அப்ப நட்டமாத்தான் போங்க. என்ன சிரிக்காதானே உண்மை. ஆக மொத்தத்தில் உனது நஷ்டப்படல. எல்லாரும் தூங்குறவர் தூக்கம் வேண்டாம். அதனால உனக்காக லாபம். அந்த லாபத்தை என்ன செய்ய தெரியுமா? அன்பு, அழகு, அறிவு, பருவத்தை பயிர் செய். உன பருவத்தை வீணாக்க கூடாது. அதனால உனக்காக அழகா ஒரு 10 மாப்பிள்ளை பாட்டு வந்திருக்கேன். புருஷனா மாப்பிள்ளையா? இது என்ன பேச்சு? புருஷன்னு சொல்றீங்க, மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க. ஏதாவது ஒரு வழிக்கு வாங்க. புருஷன் அப்படி சொல்லுங்க. நான் அப்படித்தான் சொல்லுவேன். புருஷன் அப்படி சொல்லுங்க. புருஷனா? எவ புருஷன்? எவ புருஷனா? அப்படித்தானே கேட்க முடியும். இப்போ உனக்கே அப்படித்தான் இருக்கும் போல தெரியுது. இல்ல யார் புருஷன் எவ புருஷன் அப்படித்தானே கேட்க முடியும். புருஷன் சொன்னா என்ன கேட்போம்? அது எவ புருஷனா? 30 ஓம் புருஷன். எவ புருஷனா அந்த அப்புறம் ஏன் புருஷன்? இப்ப நாளைக்கு வேற புருஷன் இல்லம்மா. எவ புருஷன் கூட எப்பேற்பட்ட புருஷன் கேளுங்க. அழகா இருந்தா அவருக்கு பேர் சுந்தர புருஷன். ஓ ஆண்கள் என்றாலே புருஷன். தைரியசாலி இருந்தா அவர் வீர புருஷன். புரியல? இப்படி புருஷன் என்றாலே ஆடவர்னு அர்த்தம். நீ ஒரு பெண்டிர். தமிழுக்கு மட்டும்தான் அந்த அழகு. உனக்கிட்ட ஆடவர் அவன் யார் தெரியுமா? நான் பார்த்த புருஷன். நீங்க எல்லாம் பார்க்க கூடாது. மாப்பிள்ளையாகப்பட்டவன் நான் பார்க்கணும். அது இல்ல முத கிடையாது. அப்படிலாம் கிடையாதுங்க. கட்டிட்டு போற பிள்ளை நான் மாப்பிள்ளைய பார்த்து கருப்பா சிகப்பா வெள்ளையா குண்டா வளத்தியா குட்டையா எப்படி இருக்கா நான் பார்த்து சரின்னு சொன்னா தானே மாப்பிள்ளைய கட்டிக்க முடியும். பெற்ற பிள்ளைக்கு அழகு என்ன தெரியுமா? பெத்த தகப்பைங்க அப்படி கண்ணை மூடி கிணத்துல விழுந்தாலும் விழுகணும். அதுதான் நம்ம முடியும். அப்படிலாம் விழுங்குதே பாதி வாழ்க்கை விழுந்தே நீ உன் புருஷனை பார்த்துக்க. எப்ப தெரியுமா? 4 செவத்துக்குள்ள. இப்ப நான் சொல்றது கேட்டுக்க. 4 செவத்துக்குள்ள பாத்து அன்னைக்கு நான் கழுத்தை நீட்டி காலை முழுக்க நான் கண்ணீர் வடிச்சிட்டு கிடக்கவா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. மாப்பிள்ளை படிச்சவரா வேணும். நான் சொல்ற நிபந்தனை கேட்டு மாப்பிள்ளை பாத்துருவாங்க.
இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. நீங்க சொல்லுறதுக்கு தலையை நீட்டி சரி, உங்க நிபந்தனை சொல்லுங்க பார்க்கலாம். மாப்பிள்ளை படிச்சிருக்கணும், பெரிய பட்ட படிப்பா இருக்கணும். இருங்க, உலகத்துல யாரும் ஆகாத பட்ட அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் அவன் மாதிரி படிச்சவன், அப்பாவுக்கே சொல்லி கொடுத்தான் இல்லையா, அது மாதிரி வசதி வாய்ப்பா இருக்கணும். ஏங்க ஏகப்பட்ட சொத்துமா, சொந்த வீடு வச்சிருக்கணும். ஐயோ ஒரு ஊர் உலகம் கண்ணு கட்டின தூரம்ல எங்க காணிகரையாத்தே இருக்கணும். எங்க பார்த்தாலும் அவன் காணிக்கிறத. அப்படியா? சரி, இதெல்லாம் குன்றி இருக்கு மடமெல்லாம் குமரன் பண்றாங்க இல்லையா, முருகன் இருக்கும். அது மாதிரி அவரை விட பணக்கார. அப்படியா? இந்த மாப்பிள்ளை கொஞ்சம் ரொம்ப வசதியா இருக்கான்னு சொல்றீங்க. இதெல்லாம் இருக்கு. ஆனா என்னை திருமணம் செய்து கொண்டால் என்ன தவிர வேற எவளையும் திரும்பி பார்க்க கூடாது. செல்லாது செல்லாது. என்ன செல்லாது? இதுதாங்க முக்கியமே. அதை விட குடிக்காத மாப்பிள்ளையா வேணும். உனக்கு கல்யாணமே ஆகாது, இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் ஆகாது. 99% நாட்டில் படிக்காத மாப்பிள்ளையை பார்த்துடலாம். சரி, குடிக்காத மாப்பிள்ளையை பார்க்கவே முடியாது. அதுக்காக கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்லல, நாட்டு நடப்பு எப்படி இருக்கு. மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க, கேட்டுக்கோங்க. ஊதா கலர் ரிப்பன். யோசிச்சே வச்சிருக்கீங்களா? என்ன என்ன எதுக்கு இந்த பாட்டு இப்படி பாடுறீங்க? ஆமா, தேனியில இருக்கிற பொம்பளையால் பூரா நான் ரிப்பன் விற்க வந்திருக்கேன், எனக்கு வேற வேலை இல்ல. ஆமா, நீங்க அப்படித்தானே இப்ப ஊதா கலர் ரிப்பன் சொல்றீங்க. அந்த பாட்டுல மெட்டுமா இல்ல ஊதா நிறமா இருக்கு. ஊதா இத பார்த்து இங்க ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன். போதா உனக்கு புருஷன் அவன் தான் தமிழரசன். தமிழுக்கே அரசன். ஒரு வாட்டி போதா உனக்கு புருஷன் அவன் தான் தமிழரசன். எங்கள் மணியவனுக்கு நீ மாலை சூடணும், என் முன்மணி அவனுக்கு மாலை பாடணும். போதா கட்டழகே நடந்து வந்தா வள்ளியம்மா வள்ளி, நீ கானகத்தில் வந்து நீயும் வந்திடம்மா துள்ளி. கட்டழகி நடந்து வந்தா வள்ளியம்மா வள்ளி, நீ கானகத்தில் வந்தா வந்திருக்கும் புள்ளி. எப்பொழுது கந்தனவன் பேரணி சொல்லி அவன் சூட்சமான மந்திரத்தை அனுதினமும் சொல்லி முப்பழமும் சர்க்கரையும் மூணு தமிழ் மாலை மாலை. பழமும் நன்கரையும் ஒரு தமிழ் மாலை மாலை. முப்பழமும் சர்க்கரையும் மூணு தமிழ் மாலை மாலை. வள்ளி தெய்வானையுடல் அமர்விடம் சோழ சோழ. என்ன சோழ? எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற அளவுருவின் பழமுதிர் சோழ. தோதா 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 உனக்கு புருஷன் அவன் தான் தமிழரசன். என் கண்மணி அவனுக்கு நீ மாலை சூடணும், என் பொன்மணி அவனுக்கு மாலை பாடணும். தோதா உனக்கு புருஷன் அவன் தான் தமிழ் அரசன் அரசன் அரசன். வருமில்லை மேதனைகள் ஒரே வார்த்தை. கேட்க மாட்டேல, சொல்லவே மாட்டேன். அவனே உனக்கு எவ்வளவு ஒரு அழகான மாப்பிள்ளைய பார்த்து வந்திருக்கீங்க. முருகன், வேலன், கந்தன், குமரன் என்று சொல்லக்கூடிய வள்ளி தெய்வானையோட அமரமிடம் சோலை பழமுதிர் சோலை என மதுரைக்கு மட்டுமே 2 சிறப்புகள், 2 படை வீடு முருகனுக்கு உண்டு. அங்க மட்டும் அதுதான் திருப்பரங்குன்றம், திருமாலிருஞ்சோலை சோலை, பழமுதிர் சோலை என்று சொல்லக்கூடிய இடம். ஆனா மாப்பிள்ளை தான் எனக்கு பிடிக்கல சாமி. ஏன் பிடிக்கல? ஏன்? வேற ஒரு நல்ல மாப்பிள்ளை நம்ம ஊர் தேலியில பாருங்க. நான் மாட்டேன்னு சொல்லாம கழுத்தை நீட்டுறேன். அதுக்காக போய் முருகனை பார்த்தா நான் எப்படிங்க? உங்க வீட்டுல கை வைக்க பாக்குறவங்கள குடும்பத்துல குழப்படி சும்மா அவங்களே குடுக்க நினைச்சா கூட குடுக்க விட மாட்டேங்க. அப்புறம் என்ன குடும்பத்துல என்னை கட்டிக்கவே மாட்டேன்றாங்க. அதுக்காக போய் முருகனை கடவுளை போய் பார்த்துட்டு வரலாமா? ஏற்கனவே தெய்வயானை திருமணம் செய்து கொண்டாரு. நான் ஒத்துக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீதிக்கு தலை வணங்குறேன். தேலியில தானே உனக்கு மாப்பிள்ளை வேணும். நம்ம ஊர்லயே பாருங்க, தேலியில இருக்க காத்தாமாருக்கு பெண்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் இருக்காங்கல்ல. உன்னை யாராவது நான் சவால் விட்டு சொல்றேன். சரி, அழகி மீனால் வாசல்ல உன்னை யாராவது கட்டிக்கிற வர சொல்லு.
இப்படியா சொல்லணும்? நீங்க தான் ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும். உடனே கட்டிக்க வர மாட்டாங்க. ஏன்? எனக்கு தெரியும். ஏன் நீங்களே வர மாட்டாங்கன்னு சொல்றீங்க? எனக்கு தெரியும்னு இல்ல. என்ன காரணம்? அதுல என்ன ரகசியம் எனக்கு தான் தெரியும். அதான் என்ன காரணம்? சோ உனி அவன் கட்டினாச்சுக்க எண்ணி 8 நாள்ல செத்து போவேன். நீ எவனும் கட்ட மாட்டேன். என் பகுதியிலே திரும்பி வர மாட்டேன். இது தேவையா? நான் இப்படியே இருந்துட்டு அவை பாட்டியா கூட நான் தவறா சொல்லுங்க. உனக்கு இருக்கிற செவ்வாய் தோஷம். இந்த செவ்வாய் தோஷம் அவனை அடிச்சு காலி பண்ணிவிடும். இப்போ புரியுதா? எப்ப யாரும் கட்டிக்கிறீங்களா? அது சரி. ஒருத்தர் இங்க வரு, அவரே வெக்கப்பட்டு திரும்புறாரு. கூட்டி கொடுப்பது உங்களுக்கு கோத்திரத்தை கேட்கலாம். ஆமா, ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுன்னு தெரியுது. செவ்வாய் ராசியா, இது நட்சத்திரமா, இது போய் சேர்ந்தா அவங்கள காலி பண்ணிடுங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பழகுன சட்டியில பணியாரம் புச்சு புச்சு. நான் புதுசா வாங்கியே பழகிக்கிறேன். பழசெல்லாம் வேணும். நீ வந்து பாரு, நீ கேட்டு சொல்ல மாட்டேன். உன்னை நடைமுறைப்படுத்தி காட்டுகிறேன். அதை பார்க்கலாம். ஏன் சம்மதம் இல்லாம எப்படி திருமணம் செய்கிறீங்க? பார்க்கலாமா? பார்க்கலாம். அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள் உனக்கு இனி 1 மணி நேரத்துல அஸ்தமனம் ஆயிடும். மனமுட்டி காட்டுகிறேன். அப்படி இல்லை நான் ஆரம்ப மகிழ்ச்சி இல்லை. வருகிறேன். சத்தியம் சத்தியம் சத்தியம். வரட்டுமா? பைத்தியம். உனக்கு முருகா, வேலவா, கண்டா கடம்பா, உண்மை காண்பதற்காக இப்படி எல்லாம் போய் சொல்லி இவர்கிட்ட ஒரு சத்தியம் வாங்குறதுக்கு நான் போடுற பாடு இருக்கே பெரும்பாடு. கண்ணன் வர வேண்டும், அனைவருக்கும் நல்லாசி புரிய வேண்டும். இந்த கந்தனை கோலத்தில் இப்பொழுது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்ப்பதற்கு உங்களுக்கெல்லாம் புண்ணியம் வந்து சேரட்டும். ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் அந்த புண்ணியம் கிடையாது. இந்த தூங்குறவங்களை எழுப்புங்க. முருகனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டம். இவ்வளோ நேரம் வள்ளி திருமணம் நாடகம் பார்க்கறதுக்கு இந்த ஒரு காட்சி பார்க்கறதா புண்ணியமே. எழுந்திருச்சு முருகனை அந்த தரிசனத்தை கண்டுவிட்டு மீண்டும் நான் அவரை அடைய வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கேன். முருகா, வேலவா, ஓடோடி வாருங்கள், பார்க்கலாம்.